Hey guys, welcome back to the channel. Power BI end-to-end project series-ல இது 6வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ப்ராஜெக்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கான மெஷர்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ராஃபிட் இங்கே வந்து சம்எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சம்எக்ஸ் டேபிள் வந்து சேல்ஸ் டேட்டா, எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேல்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கிறோம். சேல்ஸ் அமௌண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் இன்ட்டு குவான்டிட்டி. அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுதுன்னா ரோ பை ரோ சேல்ஸ் அமௌண்ட் எடுத்துக்குது, காஸ்ட் ப்ரைஸ் குவான்டிட்டியும் காஸ்ட் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணுது. அதுக்கப்புறம் அதோட வேல்யூவில் சேல்ஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணிவிட்டு டோட்டல் வேல்யூவை சம் பண்ணுது. அதுதான் வந்து ப்ராஃபிட்டுன்னு இங்கே வருது. ஸோ இதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். ஆல்ரெடி நமக்கு முன்னமே சொன்ன மாதிரி நமக்கு டிஃபால்ட்டாக ஆல்ரெடி கால்குலேட் ஆன வேல்யூ இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் இதை கம்பேர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ தான் வருது. ஸோ கால்குலேஷன் கரெக்ட் தான். பட் நமக்கு இங்கே ஆல்ரெடி வேல்யூ இருக்குன்றதுனால நம்ம மெஷர் ஒன்றும் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கால்குலேட்டர் காலமையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெஷர் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் மார்ஜின் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா கோ த்ரூ பண்ணால் சேல்ஸ் அமௌண்ட்டு, காஸ்ட்டு, குவான்டிட்டி. ஸோ சேம் ப்ராஃபிட்டு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அகெயின் சேல்ஸ் அமௌண்ட்டால் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி 2 மெஷர் க்ரியேட் பண்ணிட்டோம், மறுபடியும் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல் மெஷர்ஸில் போயிட்டு ப்ராஃபிட் மார்ஜின் நியூ மெஷர் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ மெஷர் கிளிக் பண்ணிட்டு ப்ராஃபிட் மார்ஜின் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வேரியபிளில் சேல்ஸ் அமௌண்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் நெக்ஸ்ட்டு அகெயின் இன்னொரு வேரியபிளில் ப்ராஃபிட்டை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் இங்கே வந்து சம் ஆஃப் ஆல்ரெடி மெஷர் கிடையாது ப்ராஃபிட்டுக்கு. ஸோ ப்ராஃபிட் சம் ஆஃப் ப்ராஃபிட் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ரிட்டர்னில் டிவைட். ஏன் எரர் வருதுன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இங்கே ஈக்குவல் டு போடல, அதனால தான் எரர் வருது. ஓகே, டிவைட் ஓப்பன் ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ். இதுதான் வந்து ப்ராஃபிட் மார்ஜினோட பர்சன்டேஜ். இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் இருக்குது, நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது. இங்கே இன்ட்டு 100 வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே டைரெக்டாக பர்சன்டேஜாகவே மாற்றிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் எடுத்துட்டேன். ஸோ இதை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 0.3ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க. இங்கே பை டிஃபால்ட்டாக 2% டெசிமல் வரும். 2 வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 1 or 2 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே டெசிமலுக்கு வச்சுக்காதீங்க. அதே மாதிரி எங்கேயாவது நீங்கள் டெசிமல் வேல்யூ இருக்குன்னா அதையும் வந்து நம்பர் ஆஃப் டெசிமலை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களோட டேட்டா செட்டை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சேல்ஸ் க்ரோத் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். கரண்ட் மந்த் சேல்ஸ் லாஸ்ட் மந்த் சேல்ஸை விட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ மெஷர் போட்டுக்கோங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். இதில் வந்து சேல்ஸ் அமௌண்ட், சேல்ஸ் ப்ரீவியஸ் பீரியடுன்னு போட்டுக்கலாம். சேல்ஸ் ப்ரீவியஸ் பீரியடில் வந்து கால்குலேட் சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட். ஃபில்டரில் வந்து ப்ரீவியஸ் பீரியட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நமக்கு ப்ரீவியஸ் மந்த் தேவை. ஸோ ப்ரீவியஸ் மந்த்னு ஒரு டாக்ஸ் இருக்குது. இந்த டேட்ஸில் வந்து நம்ம கேலண்டர் டேபிள் டேட்டை செலக்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம கேலண்டர் டேபிள் டேட்டு தான் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
நெக்ஸ்ட் வேரியபிளில் கரண்ட் பீரியடோட சேல்ஸை ஸ்டோர் பண்ணோம். கரண்ட் சேல்ஸ் கரண்ட் பீரியட். இங்கே வந்து சம் ஆஃப் சேல்ஸ். நம்ம ஆல்ரெடி மெஷர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்ம மெஷரே கூட யூஸ் பண்ணலாம். டோட்டல் சேல்ஸ். இங்கேயும் கூட நீங்கள் டோட்டல் சேல்ஸ் மெஷரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 2 வேரியபிள் ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் ப்ரீவியஸ் பீரியட் எதுவுமே இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல 0 போடணும். ஸோ சேல்ஸ் ப்ரீவியஸ் பீரியட் ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா நமக்கு blank. அப்படி இல்லைன்னா கரண்ட் பீரியட் மைனஸ் ப்ரீவியஸ் பீரியட் டிவைடட் பை ப்ரீவியஸ் பீரியட். சாரி, இங்கே டிவைடு பதிலாக அகெயின் டிவைடு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணோம். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா டிவைட் ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்து ப்ரீவியஸ் பீரியட் கொடுத்து க்ளோஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம மெஷர் க்ரியேட் பண்ணிட்டோம். இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மெஷரில் சேல்ஸ் க்ரோத் அது பர்சன்டேஜாக மாற்றிடலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த மெஷரை ஆட் பண்ணிட்டோம். பிளாங்காக வருது அப்படின்னா ஏன் அப்படின்னா நமக்கு டேட் ரேஞ்ச் எதுவுமே நம்ம செலக்ட் பண்ணல, அதனால தான் பிளாங்காக வருது. ஸோ தட் நம்ம ஃபஸ்ட்டு டேட் ரேஞ்சை செக் பண்ணணும். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரை டேட் ஆகிருக்குன்னு. மார்ச் 1 February 2024 வரை தான் இருக்குது. ஸோ இந்த இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு டேட் ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கேலண்டரில் டேட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்ச் 2023 மே சூஸ் பண்ணிக்கிறேன். May 31. மேக்கு முன்னாடி May 1 அப்படி சூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பீரியட் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா 1 month பீரியட் செலக்ட் பண்ணியிருக்கேன். 1st 31 வரைய. ஸோ இதோட ப்ரீவியஸ் மந்தோட க்ரோத், ப்ரீவியஸ் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படின்றது தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் 1 month செலக்ட் பண்ணும்போது அந்த 1 monthக்கான டேட் ரேஞ்ச் மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் பீரியட் செலக்ட் பண்ண எந்த டேட்லேருந்து டேட்டா இருக்கோ இந்த பீரியட்லேருந்து ப்ரீவியஸ் பீரியடுக்கு என்ன வேல்யூ இருக்குது, என்ன கம்பேரிசன் அப்படின்றது பர்சன்டேஜ் உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இதுதான் சேல்ஸ் க்ரோத். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 ப்ராடக்ட்ஸ், டாப் 5 கஸ்டமர்ஸ், சேல்ஸ் பை ரீஜன், மந்த்லி சேல்ஸ் ட்ரெண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் மெஷர் தான். ஸோ நம்ம இது அடிஷ்னல் மெஷர் எதுவும் க்ரியேட் பண்ண தேவையில்லை. இதை வந்து ஜஸ்ட்டு விஷுவல்ஸில் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இது தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் பர்சன்டேஜ். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து 3 வேல்யூ நமக்கு தேவை. டோட்டல் கஸ்டமரோட கவுண்ட் தேவை, ரிப்பீட்டட் கஸ்டமர் கவுண்ட் தேவை, அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்னிங் கஸ்டமர் பர்சன்டேஜ் அரைவ் பண்ணலாம். ஸோ இப்போ 3 ஸ்ப்ளிட்டப்பாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் கஸ்டமர் கவுண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் கஸ்டமர் கவுண்ட், கஸ்டமர்ஸ்னு போட்டுக்கோங்க. டோட்டல் கஸ்டமர் கவுண்ட்டு கஸ்டமர் ஐடியோட கவுண்ட்டு தான். கவுண்ட் ஆஃப், அது வந்து டிஸ்டிங் கவுண்ட் எடுத்துக்கலாம். டிஸ்டிங் கவுண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸில் கஸ்டமர் ஐடி. ஸோ இதுதான் வந்து நமக்கு டோட்டல் கஸ்டமர். இதை இங்கே அரைவ் பண்ணிக்கலாம். டிஸ்டிங் கஸ்டமரோட ஐடி. ஓகே, இப்போ நமக்கு ரிப்பீட் ஆகிற கஸ்டமரோட கவுண்ட் வேணும். அதுக்கு வந்து ரிட்டர்னிங் கஸ்டமர், அதாவது ரிப்பீட் கஸ்டமர்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன கவுண்ட் பண்ணணுன்னா டிஸ்டிங் கவுண்ட் பண்ணணும். ஆனால் மோர் தென் 1 டைம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். அவங்க டிஸ்டிங் கவுண்ட் சேல்ஸில் நேம், இங்கே கஸ்டமர் நேம் இருக்குது. ஸோ அதோட கவுண்ட்டு மோர் தென் 1 இருந்ததுன்னா அவர் வந்து ரிப்பீட் கஸ்டமர். ஓகே,
நெக்ஸ்ட் என்ன ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபில்டரில் என்ன பண்ணணும்னா greater than 1 மட்டும்தான் ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு அகெயின் கால்குலேட், அதோட அவுட்புட்டை கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ கவுண்ட் ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்ட் ரோஸ் சேல்ஸ் டேட்டா ஆல் எக்ஸப்ட் கொடுத்துக்கோங்க. ஆல் எக்ஸப்ட் எதுக்காக கொடுக்குறோன்னா நமக்கு தேவை ஃபில்டர் எதுவுமே எல்லா ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணணும், பட் கஸ்டமர் நேம் இருக்கிற ஃபில்டர் நமக்கு தேவை. ஸோ அதனால் ஆல் எக்ஸப்ட் கொடுத்துட்டு சேல்ஸ் டேட்டாவில் சேல்ஸ் கஸ்டமர் நேம் இருக்கிற ஃபில்டரை மட்டும் வச்சுக்கணும். கஸ்டமர் நேம். ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா கால்குலேட் கவுண்ட் ஆஃப் ரோ கண்டுபிடிக்கிறோம். அதில் வந்து சேல்ஸ் டேட்டாவில் சேல்ஸ் கஸ்டமர் மட்டும் வச்சு அதோட கவுண்ட் ரோ என்னன்றதை எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோன்னா மோர் தென் 1 டைம் இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இங்கே greater than 1 கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த க்ரிட்டேரியாவை இங்கே ஃபில்டராக யூஸ் பண்ணி இதிலேருந்து டிஸ்டிங்க் கஸ்டமர் நேம் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அது வந்து டோட்டல் ரிப்பீட் கஸ்டமர். ஸோ இதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கஸ்டமர் எல்லாருமே வந்து 2-3 தடவை ரிப்பீட் ஆகிருக்காங்க. ஸோ தட் 100% ரிப்பீட் கஸ்டமர் ரிட்டர்னிங் கஸ்டமர் தான் வரும் இது. ஸோ நம்ம வேணால் டேட்டாவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு வேல்யூ மாறுதான்னு வேணால் பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவில் 100% ரிட்டர்ன் கஸ்டமர்ஸ் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட்டு டேட்டாவை மாடிஃபை பண்ணியிருக்கேன். என்னென்னா அடிஷ்னலாக ஒரு 6 ரோ ஆட் பண்ணி அதை வந்து யூனிக் ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ கடைசியில் வந்துட்டு நான் ஒரு 4-5 ரோ ஆட் பண்ணியிருக்கேன். சேம் அதில் வந்துட்டு அது எல்லாமே யூனிக் ரோவாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ தட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 506 கஸ்டமர்ஸ் வந்து யூனிக்கு. இதில் வந்து ரிப்பீட் வந்து 500. ஸோ இங்கே ரிப்பீட்டிவ் பர்சன்டேஜ் வந்து இது 2 டிவைட் பண்ணி ரிட்டர்னிங் கஸ்டமர் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் பர்சன்டேஜ். ஓகே. ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸில் டிவைட் ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் ரிப்பீட் கஸ்டமர்ஸ் டிவைடட் டோட்டல் கஸ்டமர்ஸ். இதை வந்து பர்சன்டேஜாக மாற்றிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வரும். ஸோ 98.81% வந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஸோ வர்ற கஸ்டமரில் 98% வந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க. மீதி 2% தான் வந்து வர்றதில்ல. ஸோ இதுதான் ரிட்டர்னிங் பர்சன்டேஜ். ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லா மெட்ரிக்ஸையும் கவர் பண்ணிட்டோம். அவங்க கொடுத்த எல்லா மெட்ரிக்ஸையும் கவர் பண்ணிட்டோம் எக்ஸப்ட் இந்த மெட்ரிக்ஸ் தவிர. இந்த மெட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விஷுவல்ஸில் கரெக்ட் பண்ணுற மெட்ரிக்ஸ் தான். ஸோ தட் நம்ம விஷுவல்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டேட்டா மாடலிங்கில் மெஷர்ஸ் கம்ப்ளீஷன் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம விஷுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சீரீஸை கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் விஷுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.